பேன் கார்டு தேவையே கிடையாது. நீங்க பேங்க்குக்கு போறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், கார், பைக் எல்லாமே இனி ஈஸியாக போகுது. முதல் வரைக்கும் நீங்க 50 லட்சம் பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்றீங்கன்னா பேன் கார்டு தேவையே இல்லை. 50 லட்சம் மேல நீங்க கண்டிப்பா டெபாசிட் பண்ற மாதிரி இருந்தா பேன் கார்டு அவசியம் சொல்லியிருக்கேன். ஆனா இனி அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க 10 லட்சம் வரைக்கும் இனிமேல் பேன் கார்டு இல்லாம டெபாசிட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றேன். 1 இயருக்கு. 2வது மோட்டார் வெஹிக்கிள்ஸ். நீங்க கார் அண்ட் பைக் ரெண்டுத்துல எது வாங்குறதா இருந்தாலும் 50 லட்சம் வரைக்கும் நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேன் கார்டு தேவையே கிடையாது. 3வது ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்சன். இனி நீங்க லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், 10 லட்சம் வரைக்கும் நீங்க டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பேன் கார்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இனிமே 20 லட்சம் டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய பட்சத்துல இனி பேன் கார்டு அவசியம் இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரியாக இந்த ரூல்ஸ் எல்லாமே புதுசா வரப்போகுது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2026 டிராப்ட்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இது அப்ரூவ் ஆச்சுன்னா வர ஏப்ரல் 1 இருந்து நடைமுறைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நியூஸோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோபிகா இன்ஃபர்மேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க.